விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அந்த வகையில் பார்க்க போனோம்னா, நம்மளோட சோளப்பயிர் விதைச்சி இப்போ இதோட ஒரு 60-70 நாள்கிட்ட வந்துருச்சு. நாற்று பறிச்சலுக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் அறுத்து போட்டோம்னா பால் மாடுகளுக்கு நல்ல ஒரு சாப்பாடு, பாலும் நல்லா நிறையா கொடுக்கும் மாடு. நம்ம பெரும்பகுதி பச்சை தட்டையை வெட்டி போடுறது இல்லை. அதே மாதிரி நமக்கு வேணும்னா விதைக்கு இதை பாதுகாத்து விதைக்கு எடுத்துக்கலாம். கிளி தான் வந்து சாப்பிடும், விதைக்கு பாதுகாத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து அதெல்லாம் செய்கிறதில்ல. எப்போதுமே வந்து இந்த சோள நாற்றுல உள்ளதை வந்து கிளிகளுக்கும் அங்கே உள்ள அந்த பறவைகளுக்கும் வந்து சாப்பிட விட்டுறது, பாதுகாக்கிறது இல்லை. இந்த சோள நாற்றை மட்டும் மற்ற விவசாயத்தை பூரா பாதுகாத்துக்குவோம். சோள நாற்றை வந்து பாதுகாக்கிறது இல்லை. அது வந்து உணவுக்காண்டி விட்டுறது. இது இப்போ இந்த சமயத்தில் நம்ம வெட்டி போட்டோம்னா பால் மாட்டுக்கு நல்ல ஒரு உணவு. ஆனால் நம்ம வந்து எப்போதுமே பச்சை தட்டையாக வெட்டி போடுறதில்ல. அதை வந்து நல்லா வெட்டி காய வச்சு நம்ம பாடம் பண்ணி வச்சு சித்திரை வைகாசி வெறுப்புகளுக்கு தான் இதை பயன்படுத்திக்கிறது. இப்போ அறுக்கலாம். இப்போ அறுத்தாலுமே வந்து உங்களுக்கு நாற்று ஓரளவுக்கு நல்ல பிராயத்தமான நாற்று. ரொம்ப பெருத்து முத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மூங்கி தட்டை மாதிரி ஆகி போயிடும். அந்த சோளத்தட்டை அதை வந்து மாடு சாப்பிடாது, கழிச்சு விட்ரும், தோகை மட்டும் தின்னுபிடும். ஆனால் இந்த பருவத்தில் வெட்டினோம்னா எந்த இதையுமே வேஸ்ட்டு பண்ணாது. எல்லாத்தையுமே காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். வருஷம் நாங்கள் இப்படி தான் சோளம் விதைச்சி காய போட்டு வெட்டி காய போட்டு படம் பண்ணி வச்சுக்குவோம் மாட்டுகளுக்கு, வெறுப்புகளுக்கு.